வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஎஃப் கணக்கு வச்சுருக்கிறவங்க அவங்களோட பேசிக் டீட்டெயில்ஸை ஆன்லைனில் ஈஸியாக அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன, அது எப்படி பண்ணலாங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஃப் கணக்கு வைத்திருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அது தொடர்பான தகவல்களை மாற்றம் அல்லது திருத்தம் அல்லது புதுசாக அப்டேட் பண்ணுறது எளிய முறையில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு இபிஎஃப்ஓ, அதாவது பார்த்திங்கன்னா ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு பார்த்திங்கன்னா இதுக்கான முக்கிய அப்டேட்டாக இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா அவங்க எளிதாக அவங்களோட மாற்ற திருத்தங்கள் அப்டேட் போன்றவற்றை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய விதிகள் பார்த்திங்கன்னா உங்கள் முதலாளியின் ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் போய் இதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதன் மூலிமா பார்த்திங்கன்னா என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா பெயர், தேதி, ஜாயின் பண்ண டேட்டு, அப்பா பெயர் இல்லை கணவர் பெயர் இல்லை ரிட்டையர் டேட்டு இதெல்லாம் மாற்றிக்கலாம். இது எப்படி மாற்றிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓவோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களோட லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட யூஏஎன் நம்பர் வச்சு லாகின் பண்ணுங்கள். ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணவுடனே அதில் போய்ட்டு மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா மாடிஃபை பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன மாற்றணும், பெயர் மாற்றணுமா இல்லை தேதி மாற்றணுமா இல்லை அப்பா பெயர் மாற்றணுமா இல்லை கணவர் பெயர் மாற்றணுமா போன்ற விவரங்கள் அனைத்துமே இருக்கும். நீங்கள் எதை மாற்றணுமோ அதை மாற்றிட்டு அதற்கான ப்ரூஃபாக பார்த்திங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும். ஆதாரோ இல்லை டிசியோ இல்லை ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டோ அந்த மாதிரி ப்ரூஃபாக நீங்கள் சப்மிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில் எளிய முறையில் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.